இந்தியாவில் முதல் நாளில் டாப் 10 படங்கள், அதாவது பாத்தீங்கன்னா முதல் நாள் முதல் வசூல் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வசூல் செய்த டாப் 10 படங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ அந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு நடப்போட விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோ போலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 சிறந்த வசூல் சாதனை படைத்த படங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்திய திரையுலகம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கடல் சொல்லலாம். ஸோ கடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி தெரியாதோ அதே போல இந்திய திரையுலகம் எந்த விஷயம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்திய திரையுலகம் பார்த்தீங்கன்னா பன்மொழிகளை கொண்டது, பல்வேறு மாநிலங்களை கொண்டது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றால் போல ஒவ்வொரு எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா வேறுபடும். ஒரு எந்த விஷயமும் பாத்தீங்கன்னா காமனா இருக்காது. அப்படி காமனா எடுத்து ஒரு படத்தை விடுறாங்க சொன்னா பேன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேன் இந்தியா மூவியா ஒரு படத்தை விட்டாங்க சொன்னா அது பல்வேறு தரப்பட்ட மக்களையும் பல்வேறு சமூகத்தினரையும் எல்லாருமே ஒன்றிணைச்சு எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை வெற்றி படமா மாத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எல்லாரும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒத்து போற மாதிரி ஒரு படத்தை உருவாக்கணும். ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே அதை ஏத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாறும், ரெண்டாவது அவங்களுடைய இசை மாறும், மூணாவது அவங்களோட நடவடிக்கை, அவங்களுடைய பாவனை, எல்லா விஷயமும் மாறும். இது எல்லாமும் காமனா இந்தியா அப்படின்னு வந்து வரும்போது கண்டிப்பா இதை ஒருங்கிணைச்சு அந்த விஷயத்த இந்தியர்களுக்குள்ள பரப்பி இந்தியர்களுக்குள்ள ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் ஒரு படம் சொன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்படி செஞ்ச பல பெரிய விஷயமான படங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதாவது இந்தியாவில் ரிலீஸ் ஆகி நாளே அதிகப்படியான வசூல் செய்த படங்கள். ஸோ இந்த படங்களை 2024 இந்த படம்லாம் தான் அதிகப்படியான வசூல் செஞ்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து பல படங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆன படமும் அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்குன்னு தான் இந்த ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்திய திரையுலகம் பாத்தீங்கன்னா முதலாக 100 கோடி வசூல் செய்த படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாகுபலி 2. ஸோ பாகுபலி 1 ஒரு மாபெரும் வெற்றி சொல்லலாம். ஆனாலும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி வசூல் பண்ணல. பாகுபலி 2 வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல எடுக்கப்பட்ட படம், பிரபாஸ் நடிச்சிருப்பாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா 100 கோடியை வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 தான் வந்து எடுத்துச்சு. ஸோ பாகுபலிக்கு முன்னாடி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாகுபலிக்கு முன்னாடி இந்திய திரையுலகில எந்த படமும் ஒரே நாள்ல, அதாவது முதல் நாள்ல 100 கோடி ரூபாயை வசூலே பண்ணது இல்லை அப்படின்ற ரெக்கார்டு தான். ஸோ பாகுபலி தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. ஸோ பாகுபலி தான் முதலாக 100 கோடி ரூபாயை வந்து வின் பண்ண ஒரு படமா பார்க்கப்படுது. ஸோ இந்த பாகுபலி 2 ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து நம்ம சொன்ன மாதிரி 100 கோடிக்கு மேல வசூலான படங்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருந்தாலும் ஆனா இது முதல் நாள் வசூல் பண்ண சாதனை எவ்வளவு கேட்டீங்கன்னா 200 கோடியை வந்து நாளே இந்த படம் வசூல் பண்ணிச்சு. ஸோ இதோட ரெக்கார்டை யாருமே முறியடிக்க முடியாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுச்சு. இந்தியாவில இந்திய மூவியா இருக்கட்டும், அது எந்த மூவியா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 100 கோடியை தாண்டதில்லை. இவங்க 200 கோடியே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பாகுபலி 2 தான் ஹையஸ்ட் ரெக்கார்டா இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ரெக்கார்டை முறியடிக்கக்கூடிய படங்கள் வந்திருக்கா அப்படின்ற தகவலை நாம இப்போ அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஸோ இந்த வருடத்துல 2024 யாரு ஹையஸ்ட் வின்னரு அப்படின்னு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் நாள் வசூல பாகுபலி தான் முதலிடத்துல இருந்தது. ஆனா இப்போ கொடுத்திருக்க லிஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா எந்த படம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாகுபலி போலவே புஷ்பா 1 அதே தெலுங்கு மூவி தான் இதுவும். ஸோ அல்லு அர்ஜுன் நடிச்ச படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாட்டு வந்து அந்த அளவுக்கு முதல் நாள்ல வசூல் பண்ணல. ஆனா இது 2வது பாட்டுக்காக பெரும் எதிர்பார்ப்போட மக்கள் இருந்தாங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து வருது. ஏன்னா இது பேன் இந்தியா மூவி. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவரை ஏத்துக்கிட்டாங்க, எல்லாருமே அதை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பாகுபலி வெற்றி படமா மாறிச்சோ அதே போலதான் புஷ்பா 1 வெற்றி படமா மாறிச்சு. ஸோ புஷ்பா 2 கண்டிப்பா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு அளவுல புஷ்பா 2 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இதனாலதான் புஷ்பா 2 வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஃபர்ஸ்ட் டேல செஞ்ச வசூல் எவ்வளவு கேட்டீங்கன்னா 294 கோடி ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. இதுதான் இந்திய வரலாற்றிலே, சினிமா வரலாற்றில் ஒரே நாளில் முதல் நாளில் அதிகபட்ச வசூல் செய்த படமாக இப்போது முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் புஷ்பா 2 தான். 294 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு புஷ்பா 2. புஷ்பா 2க்கு அடுத்தபடியா 2வது இருக்கக்கூடிய படம் RRR. ஸோ ராஜமௌலி வந்து இயக்கின படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரும் ராம் சரண் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல 223 கோடி ரூபாயை வசூல் பண்ணிருக்கு. ஸோ பாகுபலியோட சாதனையை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிச்சு. இதனால RRR வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா பாகுபலி 2 பிரபாஸ் நடித்த படம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு பாகுபலி தான் முதலாக 200 கோடி வசூல் பண்ண படம் நம்ம இந்திய சினிமா வரலாற்றுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 210 கோடி ரூபாயை முதல் நாள்ல வசூல் பண்ணிருக்கு. ஸோ இதனாலதான் பாகுபலி 2 வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிக்குது. 4வது இடத்துல கூடிய படம் கல்கி 2898 AD அப்படின்னு ஒரு படம் வந்து பிரபாஸோட படம் வந்தது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா
191 கோடியை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இதுவும் வந்து பிரபாஸ் நடிச்ச படமா தான் பார்க்கப்படுது. இதுவும் பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்ணாங்க. 191 கோடியை வசூல் பண்ணதாலதான் கல்கி வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா 5வது இடத்துல படம் சாலார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் நடிச்ச படம் தான். கிட்டத்தட்ட முதல் நாள்லயே 178 கோடி ரூபாயை வந்து வசூல் பண்ணிருக்கு இந்த படம். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடியே கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்து மாபெரும் வெற்றி பெற்ற படமா தான் பார்க்கப்படுது. சோ 6வது இடத்துல படம் தேவாரா. ஜூனியர் என்டிஆர் இந்த ஆண்டு சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் தான் தேவாரா. இந்த தேவாரா படம் பாத்தீங்கன்னா 172 கோடி ரூபாயை முதல் நாள் வசூல் பண்ணிருக்கு. இந்த 172 கோடி ரூபாய் வசூல் பண்ண இந்த படம் தான் ஜூனியர் என்டிஆர் வாழ்க்கையில அதிகபட்சமா வசூல் பண்ண முதல் படமாகவும் பார்க்கப்படுது. சோ 7வது இடத்துல படம் KGF 2, புஷ்பா 2, பாகுபலி 2 இந்த 2 படத்துக்கு ஏற்பட்ட வரவேற்பை காட்டிலும் KGF 2க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகப்படியான வரவேற்பு. ஏன்னா இந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஒரு கதைக்களம். ஆனா KGF வந்து பாத்தீங்கன்னா அது மோசமான ஒரு கதைக்களம். அந்த கதைக்களத்தை வந்து எப்படி 2 வந்து எப்படி கொடுக்க போறாங்க, எப்படி வில்லன் எல்லாம் காட்ட போறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. நம்மளுக்கு ஹீரோ யாருன்னு தெரியும், ஆனா வில்லன்கள் எப்படி மிரட்ட போறாங்கன்றது இந்த படத்துல வந்து பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. தங்கம், கோல்டு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கோல்டு என்ன விலை நமக்கே தெரியும். கோல்டு சம்பந்தமா எடுக்கக்கூடிய அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்து பேன் இந்தியா மூவியா மட்டும் இல்லாம வேர்ல்டு மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த KGF 2. KGF 2 வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல 160 கோடி ரூபாயை ஃபர்ஸ்ட் டேல வந்து வசூல் பண்ணிருக்க அந்த படம். 8வது இடத்துல படம் மாபெரும் வரவேற்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆன நம்ம விஜய் சார் நடிச்ச லியோ படம் தான். லியோ படம் வந்து பாத்தீங்கன்னா 148 கோடி ரூபாயை முதல் நாள்லயே வசூல் பண்ணிருக்கு. சோ இந்த படம் வந்து பேன் இந்தியா மூவி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனாலதான் 148 கோடி ரூபாயை ஃபர்ஸ்ட் டேல வந்து வசூல் பண்ணிருக்காங்க. சோ 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஆதி புருஷ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 140 கோடி ரூபாயை ஃபர்ஸ்ட் டேல வசூல் பண்ணிருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி நடிச்சு அந்த பிரபாஸ் நடிச்சிருக்காரு. சோ பிரபாஸோட படங்கள் தான் அதிகப்படியா இந்த லிஸ்ட்ல இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சோ 10வது இடத்துல படம் எந்த படம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியா 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண லிஸ்ட்ல 10வது இடத்துல படம் சாஹோ. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் நடிச்ச படம் தான். இது ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா 130 கோடி ரூபாயை வந்து வசூல் பண்ணிருக்கு. எந்த படங்களும் தமிழ் சினிமாவா இருக்கட்டும், அது இந்திய சினிமாவா இருக்கட்டும், 100 கோடிக்கு மேல முதல் நாளே வசூல் பண்ண படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 படத்துக்கும் மேல இதுல இருக்கக்கூடிய பிரபாஸ் நடிச்ச படங்களை தான் பார்க்கப்படுது. ஜூனியர் என்டிஆர், ராம் சரண். இதுக்கு தமிழ் படம் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் சார் வந்து சமீபத்துல தாவைக்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த படம் தான் அவரோட இறுதி படம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ அவர் நடிச்ச லியோ படம் தான் தமிழ் படம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் மட்டும்தான் அந்த லிஸ்ட்லயே இருக்கு. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்தியா திரையுலக பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வசூல் செய்த முதல் நாள்ல வசூல் செய்த படங்களை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க சினிமா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதிவு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு நடப்பதை வச்சு தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.